Taste the Daily. வேங்கை வயல் வழக்கில் ஸ்டாலின் மாடல் காவல்துறை மீது நம்பிக்கை இழந்த திமுகவின் கூட்டணி கட்சியினரே இவ்வழக்கில் சிபிஐ விசாரணை கோரியுள்ளது வரவேற்கத்தக்கது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள் என பதிவு செய்யுங்கள். ஸ்டாலின் மாடல் காவல்துறை மீது நம்பிக்கை இழந்த திமுகவினுடைய கூட்டணி கட்சியினரே இந்த வழக்கில் சிபிஐ விசாரிக்க கோரியுள்ளது வரவேற்கத்தக்கது என அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான டி ஜெயக்குமார் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய சிபிசிஐடி போலீசார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று 24/1/2025 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அந்த குற்றப்பத்திரிகையில் ஒருவரை பழிவாங்குவதற்காக தாங்கள் குடிக்கும் தண்ணீரில் அவர்களே மலம் கலந்திருப்பார்கள் என்று குறிப்பிட்டுள்ளதாக செய்திகள் தெரிய வருகிறது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் குற்றம் சுமத்தப்பட்ட நபரின் தாய், தந்தை, மனைவி உள்ளிட்ட குடும்ப நபர்களே தண்ணீர் அருந்துவார்கள் என்ற நிலையில் இது போன்ற குற்றத்தை எந்த மனிதரும் செய்ய துணிய மாட்டார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் விடியா திமுகவின் பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலினுடைய அரசின் காவல்துறை இது போன்ற ஒரு குற்றப்பத்திரிகையை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது நம்பும்படியாக இல்லை. எதையோ மூடி மறைக்க காலம் கடந்த அவசர குற்றப்பத்திரிகையாகவே இது கருதப்படுகிறது என்று முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் குற்றம் சாட்டியிருக்கிறார். விடியா திமுகவின் காவல்துறையை நம்பாத திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளரும் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவரும் வேங்கை வயல் வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க இவ்வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் தமிழக காவல்துறை அனைத்து வழக்குகளையும் முழு சுதந்திரத்துடன் விசாரித்து குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்று தந்தது என்றும், ஆனால் இந்த பொம்மை முதல்வருடைய கட்டுப்பாட்டில் உள்ள தமிழக காவல்துறை ஆளுங்கட்சியினுடைய ஏவல் துறையாக மாறிவிட்ட காரணத்தினால் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசில் நடைபெற்ற கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கு, அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்கு, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு போன்ற பல வழக்குகளை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழுத்தம் கொடுத்தும் இந்த விடியா திமுக அரசின் செவிகளுக்கு எட்டவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். திமுகவின் கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வேங்கை வயல் பிரச்சனையில் தமிழக காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் சிபிஐ விசாரணை கோரியுள்ளது என்றும், திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் மக்கள் பிரச்சனையை உணர்ந்து தற்போதாவது குரல் கொடுத்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்வில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்வதற்காக சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலியுறுத்துவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான டி ஜெயக்குமார் அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் வலியுறுத்தி உள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.
அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு போன்ற பல வழக்குகளை சிபிஐ விசாரிக்க வேண்டும். வேங்கை வயல் வழக்கில் கூட்டணி கட்சியினரே சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கூறியிருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். இதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.